ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரியூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுவும் பழைய வயல்களை வச்சு ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டுக்கு எப்படி வந்து ரியூஸ் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வளையல் ரீயூஸ் ஐடியா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போது இருக்கிற வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கவே முடிய மாட்டுது, ரொம்ப அனல் அடிக்குது. ஸோ எப்படி வீட்டை வந்து நம்ம ஹால்லேயாகட்டும் ரூம்லேயாகட்டும் உட்காரோம் அப்படின்னா நல்லா கூலிங்காக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஜன்னலில் இந்த மாதிரி நல்ல ஒரு காட்டன் இது எடுத்துக்கேன். இந்தமாதிரி பெட்ஷீட் தான் எடுத்துருக்கேன். காட்டன் பெட்ஷீட் நல்லா ஈரம் பண்ணி தண்ணி எல்லாமே பிழிஞ்சு எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஜன்னல் கிட்ட போடுறனால என்ன ஆகும்னா வெளியிலேருந்து வர அந்த சூடான காற்று இதுக்கு மேலே பட்டுட்டு நல்ல நம்மளுக்கு சூப்பராக வந்து கூலிங் கிடைக்கும் ரூமுக்கு. நம்ம ஃபேன் போடும்போது அந்த காற்று வரும்போது நம்மளுக்கு நல்ல ஜில்லுன்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு முறையுமே இருக்குது. அது என்னென்னா, நம்ம வாசல் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மேட், அதாவது காட்டன் மேட்டோ, நான் இந்த மாதிரி மேட்டை நாரில் வரும்ல அதுதான் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி வாசலில் இந்த மாதிரி போட்டுட்டு மேலே ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டுருங்க. தண்ணி எதுவுமே வந்து நீங்கள் தள்ளி விட்டுறக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் ஊற்றுறேன் பாருங்கள், அதே மாதிரி ஊற்றுங்க. ஸோ இப்போ மேட்டை வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேலே தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது வெளியிலேருந்து வர அந்த காற்று இந்த தண்ணி இருக்கிறதுனால நம்மளுக்கு உள்ளுக்கு வந்து அந்தளவுக்கு அனலே படாது. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து நம்ம பெருக்கி விட்டுறக்கூடாது. அப்படியே அந்த தண்ணி நிற்கணும். இந்த மாதிரி செய்யும்போது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரத்துக்காவது நல்லா சூப்பராக வந்து குளு குளுன்னு இருக்கும் ஹாலு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு பிடிச்சினா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம சின்ன இதுலேருந்து பெரிய வளையல் வரைக்கும் எப்படி வந்து இந்த வளையல்களை ரியூஸ் சரியாக பண்ணணும்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், குட்டி பிள்ளையோட வளையல் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி லைனை வச்சுட்டு 2 வளையலுக்கும் நடுவில் இந்த மாதிரி கயிறு கட்டிடுங்க. இது கட்டினதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம இதை வந்து கிச்சன் ரூமில் தான் மாட்டி வைக்க போகிறோம். ஒரு சில ஆணி அடிக்க முடியாத நிலைமையில், அதுக்கப்புறம் வந்து கரண்டி மாட்டி வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் கரண்டி வைக்கிறதுக்கு மாட்டி வைக்கிறதுக்கு அழகாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பெரியவங்க வலையில் இந்த மாதிரி த்ரெட்டில் இருக்கும்ல, அது ஒரு சில டைமில் வந்து கட் ஆகிடுச்சுன்னா அசிங்கமாகிடும். ஸோ இந்த மாதிரி ஹேங்கரில் இப்போ இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு வழியிலையும் கட்டி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட ஹிஜாப் ஷால்ஸ் ஆகட்டும், சல்வார் ஷால்ஸ் ஆகட்டும் அழகாக இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்ம அழகாக நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கரண்டி வந்து அடுக்கி வச்சேன்ல, அதே இதில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஷால்ஸ் கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது சட்டுன்னு நம்மளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எந்த ஷால் தேவைப்படுமோ அதை வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். அடுத்து ஹேங்கரில் வலையில் இந்த மாதிரி மாட்டி விட்டால அதில் வந்து ஒவ்வொன்றுத்துலையுமே வந்து சாக்ஸ் அழகாக இந்த மாதிரி காய வச்சுக்கலாம். நீங்கள் தனித்தனியாக காய போட்டாலுமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே விழுந்துடும். இந்த மாதிரி நீங்கள் காய வைக்கும்போது கரெக்டாக ஒன்றோட ஒன்று நிறைய சாக்ஸ் கூட நம்ம காய வச்சுக்கலாம். ஸோ இதிலே பாருங்கள், கரண்டி எல்லாம் கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை பிடிச்சினா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி நீளமான ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிளிப்பு எடுத்திருக்கேன். 2 சைடுமே இந்த கிளிப்பை வந்து நான் இந்த மாதிரி குத்தி விட்டுற போகிறேன். அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கோங்க. கட்டைப்பை குச்சி இருந்தால் எடுத்துகிட்டு ஒரு கிளிப்பு முனையில் மட்டும் அதை லாக் பண்ணி விட்டுறணும். இன்னொரு கிளிப்பு முனையில் நீங்கள் லாக் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. இப்படி தூக்கி தூக்கி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி வரணும். பாருங்கள், இதில் நம்ம வளையலெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். அர்ஜென்ட் சமயத்தில் வெளியே போடும்போது மேட்சிங்கான வளையல் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் அழகாக இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அழகாக பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு தேவையான வளையல் நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு லாக் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். ஸோ அதே போல் இந்த கூடைகளில் நீங்கள் உங்களோட ஆக்சசரிஸ்லாம் இப்போ ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு தேவையான ஒரு சில ஆக்சசரிலாம் தனியாக எடுத்து வச்சுருப்பீங்க. அது எல்லாமே இது உள்ளே வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு வைக்கிறனால ஒரே பாக்ஸில் எல்லா திங்ஸுமே இருக்கும். நம்மளுக்கு தேவைப்படும் போது சட்டுன்னு எடுத்துக்கலாம், எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடி இருந்தால் 2 எடுத்துருக்கேன். இது 2 மூடி மேல் பகுதியுமே வந்து இந்த மாதிரி டபுள் டிப்பு போட்டு ஒட்டிடுங்க. ஸோ இப்போ இதை வந்து நான் வாலில் தான் ஒட்ட போகிறேன். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி மிக்ஸி ஜாரோட ஒயர்லாம் வரும்ல, ஸோ அதை என்ன சுற்றி விட்டாலும் கீழே கீழே விழுந்துடும். இந்த மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, மெயின் முக்கியமாக இந்த கேஸ் கட்டருமே வந்து நீங்கள் இந்த மாதிரி மாட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாருங்கள். நம்ம தயிர் எல்லாமே வந்து புளிச்சிருச்சு, ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி தேங்காய் இருந்துடுதுங்க. தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக ஒரு 3 துண்டுகள் இந்த மாதிரி கட் பண்ணி அந்த புளிச்ச தயிரில் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு
1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் வந்து தேங்காயெல்லாம் வந்து வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தயிரை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தயிர் புளிக்கவே புளிக்காது. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த டிப் பாருங்க, நம்ம வீட்டில் இந்த மாதிரி எலுமிச்சைப்பழம்லாம் வந்து எலுமிச்சைப்பழம் சாறு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எலுமிச்சைப்பழத்தை நல்லா கீழே இந்த இதில் தரையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு அழகாக வந்து நிறைய வந்து எலுமிச்சைப்பழத்தோட சாறு கிடைக்கும். ஸோ எந்த ஒரு லெமன் ஸ்குவைசர் இல்லாமல் அழகாக பாருங்கள், ஒரு டம்ளரை வச்சு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் அந்த லெமனை வந்து திருப்பி வச்சுருங்க. மேலே வந்து இந்த மாதிரி டம்ளரை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய நம்மளுக்கு சாறு கிடைக்கும். அடுத்து இந்த லெமனோட தோலை நீங்கள் தூக்கி போடாமல் இதை வந்து நீங்கள் அப்படியே இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. ஸோ அதே போல் லெமன் தோலை வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்ளீன் டிப்ஸ்லாம் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போது ஒரு லெமனில் வந்து நம்ம பாதி வந்து நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதம் பாதி ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப காஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி குட்டி பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு பாருங்கள், ஆல்ரெடி நான் லெமனோட சாறு எடுத்தாலும் அந்த தோலை இதுக்கு மேலே வச்சுட்டு இதை வந்து இப்போ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுருங்க. அவ்வளோதான், எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது, நல்லா வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பாருங்கள், நம்மளோட டேபிளில் இந்த மாதிரி கரையாக பட்டு இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்டு அதனுடைய தோலை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதில் கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பு மட்டும் போட்டிருக்கிறேன். இப்போ இதை வச்சு நம்ம அந்த டேபிளில் தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா ஸோ படிஞ்சிருக்க கரை எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆயிரும். பாருங்கள், நான் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நல்ல ரொட்டேட்டிங் ஷேப்பில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து கரை எல்லாமே வந்து நல்லா அழகாக ரிமூவ் ஆயிரும். பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. அடுத்த டிப் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்மளோட கேஸ் அடுப்புலாம் வந்து ஒரு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது நம்மளால் அந்த ஃபுல் சிலிண்டர்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. அதேமாரி வைக்கக்கூடிய இடமே பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து அப்படியே வச்சிடக்கூடாது, ஒரு மாதிரி துரும்பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி 2 அரிசி பை எடுத்துருக்கேன். அந்த 2 அரிசி பையுமே நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ அதனுடைய சென்டரில் நீங்கள் இந்த கேஸ் சிலிண்டர் வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்துட்டு போனீங்க அப்படின்னா ஸோ சூப்பராக வந்து ஸ்மூத்தாக நம்மளுக்கு இழுக்க வரும். இப்போ பாருங்கள், என்னோடய ஹாலில் நான் வச்சுருக்கேன். இதை கொண்டு போய் வந்து கிச்சன் ரூமில் நான் எடுத்து போய் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது கீழேக்கு இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வைக்கும்போது நல்லா நீட்னஸாக இருக்கும். தரை வந்து எந்த ஒரு கரையுமே படியாமல் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்குமே நல்லா ஈஸியாக வாட்டமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிற வெயிலுக்கு சின்ன பசங்க துணியெல்லாம் வெளியே போட்டோம் அப்படின்னா துணியெல்லாம் வந்து ஒரு மாதிரி மங்குன மாரி ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்து ஹாலில் கயிறில் இந்த மாதிரி குடையை வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து குட்டி குட்டி துணியெல்லாம் வந்து நீங்கள் காய போட்டிங்க அப்படின்னா சட்டுன்னு சூப்பராக வந்து காஞ்சு கிடைக்கும். அழகாக நம்ம எடுத்து மடிச்சுமே அழகாக வச்சிடலாம். இந்த மாதிரி வைக்கிறனால கரை, அதாவது அந்த கலருமே ஷேட் ஆகாமல் கரெக்டாக அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த காலையில் டைமில் நம்ம அர்ஜென்டாக சமைச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி சமயங்களில் உருளைக்கிழங்குலாம் வந்து நம்ம தோல் நிற்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வடை சுடுறதுக்கு கரண்டி வச்சுருப்போம்ல, ஸோ இந்த கரண்டியை பின்னாடி திருப்பிட்டு உருளைக்கிழங்கு மேலே வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு தோல் தனியாக உருளைக்கிழங்கு தனியாக அழகாக நம்மளுக்கு தனித்தனியாக கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக வந்து தோல் மட்டும் தனியாக வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட வேலையுமே ஈஸியாக முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சொன்ன எல்லா டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.